வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ள போவோம். தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனும் வில்லனும் சண்டை காட்சிகளில் நடிப்பதையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஆனால் உண்மையான வாழ்விலும் கதாநாயக நடிகரும் வில்லன் நடிகரும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டதை நாம் ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கிறோம். திரைப்படங்களில் வில்லனாக துப்பாக்கியுடன் வந்தவர் நிஜ வாழ்விலும் அதை கதாநாயகனுக்கு எதிராக பயன்படுத்தினார். அவர்தான் நடிகவேல் எம்.ஆர். ராதா. தமிழ் சினிமா எத்தனையோ சூப்பர் ஸ்டார்களை சந்தித்துள்ளது. ஆனால் தமிழ் திரையுலகமே பயந்தது இரண்டு நடிகர்களிடம். ஒருவர் எம்ஜிஆர், மற்றவையர் எம்.ஆர். ராதா. இந்த இருவரிடமும் தமிழ் திரைப்பட உலகம் அடங்கியே இருந்தது. இவர்களுடன் எவரும் அனாவசியமாக மோத மாட்டார்கள், வம்பு தும்புகளுக்கும் போக மாட்டார்கள். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரும் மோதிக்கொண்டார்கள். மெட்ராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ணன் என்கின்ற எம்.ஆர். ராதா பிறந்தது 1907 ஆண்டு ஏப்ரல் 14 சென்னையில் பிறந்த எம்.ஆர். ராதாவிற்கு சிறு வயதிலேயே படிப்பில் நாட்டமில்லை. முதலாம் உலகப் போரில் கலந்து கொள்ளச் சென்ற தந்தையும் வீடு திரும்பவில்லை. துடுக்குத்தனமாக வளர்ந்த எம்.ஆர். ராதா அவர்கள் தனது 8வது வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் நடிகனாக வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் வீட்டை விட்டு வெளியேறியவர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு தத்தளித்த போது ஆலந்தூர் டப்பி ரங்கசாமி நாயுடு என்ற நாடகக்காரரின் சந்திப்பு ஏற்படவே அவருடைய நாடக கம்பெனியில் சேர்ந்துவிட்டார். சில காலம் கழித்து ஜகத்தாத ஐயர் நாடக கம்பெனியில் இணைந்தார் எம்.ஆர். ராதா அவர்கள். இசையமைப்பாளர்களான எஸ்.வி. வெங்கடராமன், சிதம்பரம் ஜெயராமன், கே. சங்கரபாணி, யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை, நவாப் ராஜமாணிக்கம் என்று நாடக உலகத்தின் மூத்த கலைஞர்கள் இங்குதான் இருந்தார்கள். ஜகந்தாத ஐயரின் இந்த மதுரை ஸ்ரீ பாலமீன ரஞ்சனி சங்கீத சபாவில் இருந்துதான் இந்த கலைஞர்கள் உருவானார்கள். சில காலம் கழித்து யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை சொந்தத்தில் நாடக சபா ஆரம்பித்த போது அதிலும் இடம்பெற்றார் எம்.ஆர். ராதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியிலும் எம்.ஆர். ராதா நடிக்கத் தொடங்கினார். இங்குதான் எம்.ஜி.ஆர்., என்.எஸ். கிருஷ்ணன், பி.யு. சின்னப்பா, காளி என். ரத்தினம் போன்ற பல நடிகர்களும் இருந்தார்கள். நாடக சபைகளில் எம்.ஆர். ராதாவிற்கு நடிப்பது மட்டும் வேலை இல்லை. நடிப்பதுடன் மற்றைய நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுப்பது, கார் ஓட்டுவது, கார் திருத்துவது, மின்சார வேலை பார்ப்பது என்று பல வேலைகள். இதனால் நாடக சபைகளில் ஒரு ஆல்ரவுண்டராகவே இருந்தார் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் எம்.ஆர். ராதா தனது சொந்த நாடக சபையை ஆரம்பித்து பல புரட்சிகரமான நாடகங்களை பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழகம் முழுவதும் மேடை ஏற்றினார். இதனால் அரசியல்வாதிகள் மத்தியிலும், காவல்துறையினர் மத்தியிலும், ரசிகர்கள் மத்தியிலும் இவரது பெயர் வேகமாகவே பிரபலமடைந்தது. மேடை நாடகங்களை பெரிதும் நேசித்த எம்.ஆர். ராதா நாத்திக கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் தனது நாடகங்களில் புகுத்தினார். அது மட்டுமின்றி நாடகங்களிலேயே மிகவும் தத்ரூபமாக சண்டை காட்சிகளையும் தந்திர காட்சிகளையும் அமைத்து ரசிகர்களை கவர்ந்தார். இவரது இழந்த காதல், லட்சுமிகாந்தன், போர் வாள், தூக்கு மேடை, இரத்த கண்ணீர், விதவையின் கண்ணீர், ராமாயணம் போன்ற நாடகங்கள் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டன.
சில நாடகங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்த போதும் வேறு பெயர்களை சூட்டி அதே நாடகங்களை எம்.ஆர். ராதா மேடையேற்றி விடுவார். இவருடைய நாடகங்களை பற்றி அண்ணா மூலம் கேள்விப்பட்ட ஈவேரா அவருடைய நாடகங்களை பார்த்து பாராட்டியும் உள்ளார். இதனால் ஈவேராவுக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பு இறுதி காலம் வரை நீடித்தது. 1952ஆம் ஆண்டு திருச்சி தேவர் மன்றத்தில் போர்வாள் நாடகம் மேடையேறிய போது ஈவேரா முன்னிலையில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்ற திராவிடர் கட்சி பிரமுகர் எம்.ஆர். ராதாவிற்கு நடிகவேல் என்ற பட்டத்தை வழங்கினார். எம்.ஆர். ராதாவின் நாடக வரலாறும் அனுபவமும் மிகவும் நீண்டது. தனது 8வது வயதிலிருந்து பல நாடக சபைகளில் இருந்து சொந்த நாடக சபையும் நடத்தியதால் இவருடன் பணியாற்றாத நடிகர்களே இல்லை என கூறலாம். பிற்காலத்தில் பிரபலமான எம்.ஜி.ஆர்., சிவாஜி, டி.ஆர். மகாலிங்கம், தங்கவேலு, எஸ்.எஸ்.ஆர். நம்பியார், டி.எஸ். பாலையா, டி. பாலசுப்ரமணியம், கே.ஆர். ராமசாமி என்று ஒரு நடிகர் பட்டாளமே எம்.ஆர். ராதாவிடம் நடிப்பு பயிற்சி பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக எல்லோரும் இவரை ராதா அண்ணன் என்றே மரியாதையுடன் அழைப்பார்கள். துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகும் கூட எம்.ஜி.ஆர். அவர்கள் எம்.ஆர். ராதாவை பற்றி குறிப்பிடும் போது ராதா அண்ணன் என்றே தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தார். அது மட்டுமின்றி தான் இன்று நடிகனாக திகழ எம்.ஆர். ராதா அண்ணனும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறியுள்ளார். அதே போல சிவாஜி கணேசனும் தான் நடிக்கும்போது பயந்த ஒரே நடிகர் எம்.ஆர். ராதாதான் என்றும் அவருடன் நடிக்கும்போது கவனமாக நடிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் காட்சியில் ஏதாவது செய்து ரசிகர்களின் கவனத்தை தன்பால் திருப்பிவிடுவார் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். சிறு வயதில் இருந்தே சுதந்திர மனப்பான்மையோடு பகுத்தறிவு கொள்கைகளையும் நாத்திக கொள்கைகளையும் கொண்டிருந்த எம்.ஆர். ராதா எவருக்கும் அஞ்சாதவராகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் எதற்கும் கவலைப்படாதவராகவும் விளங்கினார். திராவிடர் கழகத்தில் அவர் சேராத போதும் இயக்க கொள்கைகளையே நாடகங்களில் வெளிப்படுத்தி காட்டினார். நாடகங்களோடு இருந்த எம்.ஆர். ராதாவின் சினிமா பிரவேசம் 4 முறைகள் நடந்துள்ளன. நாடகங்களில் நடிக்கும்போது 1938ஆம் ஆண்டு ராஜசேகரன் என்ற படத்திலும் முதல் முறையாக நடித்தார். படத்தில் நடிக்கும்போதே அவருக்கும் டைரக்டர் பிரகாஷ் என்பவருக்கும் இடையே தகராறு தொடங்கிவிட்டது. 30 அடி உயரத்தில் இருந்து கீழே விழும் காட்சியை படமாக்க வேண்டியிருந்த போது அதில் டூப்பு போடாமல் கீழே குதித்து எம்.ஆர். ராதாவின் காலில் பள்ளமான அடி. ஓராண்டிற்கு பிறகே அவரால் நடமாடவே முடிந்தது. அதன் பின்னர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த சந்தனத்தேவன், சத்யவாணி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸில் உள்ள கட்டுப்பாடுகள் பிடிக்காமல் அங்கிருந்து வந்துவிட்டார். அதன் பின்னர் சினிமாவை தவிர்த்துவிட்டு நாடகங்களிலேயே தீவிர கவனத்தை செலுத்த தொடங்கினார் எம்.ஆர். ராதா அவர்கள். திருவாரூர் தங்கராசு எழுதிய இரத்த கண்ணீர் நாடகம் எம்.ஆர். ராதாவினால் மேடையேற்றப்பட்டு சிறப்பாக நடிக்கப்பட்டது. இந்த நாடகத்தை பார்த்த பட அதிபரான பி.ஏ. பெருமாள் முதலியார் எம்.ஆர். ராதாவை சந்தித்து இரத்த கண்ணீர் திரைப்படத்தை தான் படமாக்க விரும்புவதாகவும் அதில் அவர் நடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நடிப்பதற்கு எம்.ஆர். ராதா ஒரு நிபந்தனை விதித்தார். ஔவையார் திரைப்படத்தில் நடிப்பதற்கு கே.பி. சுந்தராம்பாள் 1,00,000 வாங்கியிருப்பது ஆகவும் தனக்கு அதைவிட 1,25,00,000 தந்தால் நடிக்க தயார் என்றும் கூற பெருமாள் அதற்கு உடன்பட இரத்த கண்ணீர் திரைப்படம் ஆக்கப்பட்டது. இரத்த கண்ணீரில் கதாநாயகனும் எம்.ஆர். ராதாதான், வில்லனும் எம்.ஆர். ராதாதான். மேல்நாட்டில் படித்துவிட்டு தமிழகம் வந்து ஊதாரியாக நாகரீக பித்து கொண்டவராக தாசில் லோலனாக கதாநாயகனுக்கு எதிர்மறை கொள்கைகளை கொண்ட கதாபாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடித்தார்.
இறுதியில் குஷ்டரோகம் வந்தவராக எம்.ஆர். ராதா நடித்தது அற்புதமாக அமைந்தது. ஆக பெருமாள் முதலியார் மூலம் எம்.ஆர். ராதாவின் இரண்டாவது சினிமா பிரவேசம் இடம்பெற்றது. 1954ஆம் ஆண்டு வெளிவந்த இரத்த கண்ணீர் வெற்றி பெற்ற போதிலும் எம்.ஆர். ராதா சினிமாவிலேயே தங்கிவிடவில்லை. மீண்டும் நாடகங்களில் நடிப்பதற்காக போய்விட்டார். எம்.ஆர். ராதாவின் மூன்றாவது சினிமா பிரவேசம் 1958ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. முன் இரு தடவைகள் போல அன்றி இந்த முறை எம்.ஆர். ராதாவே சினிமாவை தேடி வந்தார். நடிகர் வி.கே. ராமசாமி தானே கதை எழுதி ஏ.பி. நாகராஜனுடன் இணைந்து தயாரித்த நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படத்தில் வில்லனின் குணாம்சம் கொண்ட கதாநாயகன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நடிகர் டி.கே. ராமச்சந்திரனை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த நேரத்தில் ராமசாமியிடம் நேரில் வந்து தான் சற்று சிரம நிலையில் இருப்பதாகவும் திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு தரும்படியும் எம்.ஆர். ராதா கேட்டார். எம்.ஆர். ராதாவின் கோரிக்கையை தட்ட முடியாத ராமசாமி டி.கே. ராமச்சந்திரனுக்கு வழங்கவிருந்த கதாபாத்திரத்தை எம்.ஆர். ராதாவிற்கு வழங்கினார். ராதா நடித்த நல்ல இடத்து சம்பந்தமும் வெற்றி பெறவே முன்பு போல அன்றி இந்த முறை சினிமாவிலேயே தங்கிவிட்டார் எம்.ஆர். ராதா. நல்ல இடத்து சம்பந்தம் எம்.ஆர். ராதாவின் சினிமா வாழ்வில் நல்ல இடத்து சம்பந்தம் ஆகிவிட்டது. இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவாஜி, ஜி.என். வேலுமணி, பீம்சிங் கூட்டணியில் உருவான பாக பிரிவினை திரைப்படம் உருவானது. பாலையா, சுப்பையா, நம்பியார் அவர்கள் படத்தில் இருந்த போதிலும் குடும்பத்தை பிரித்து அண்ணன் தம்பிகளுக்குள் கலகத்தை மூட்டிவிடும் வில்லன் வேடத்தில் நடிக்க ஆள் தேவைப்பட்ட போது தேர்வு செய்யப்பட்டவர் எம்.ஆர். ராதா தான். சிங்கப்பூர் சிங்காரம் என்ற வேடத்தில் இந்த திரைப்படத்தில் எம்.ஆர். ராதாவின் நடிப்பு அரை நூற்றாண்டை கடந்தும் ரசிகர்களால் மறக்க முடியாத நடிப்பாகவே இன்று வரை உள்ளது. இப்போது ரஜினி, விஜய் உட்பட பலர் பஞ்ச் டயலாக் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதனை வில்லனாக நடித்துக்கொண்டே முதலில் ஆரம்பித்து வைத்தவர் எம்.ஆர். ராதாதான். குரலை உயர்த்தியும் தாழ்த்தியும் இவர் பேசும் வசனங்கள் ரசிகர்களின் மனதை கப்பென்று பிடித்து கொண்டது. கூட்டு குடும்பம் பற்றி திரைப்படத்தில் எம்.ஆர். ராதாவின் வசனம், ஏன் அத்தை இன்னும் இங்கே ஒன்றா கூடித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? நாகரிகம் தெரியாத ஜனங்க. மேல் நாட்டில் குழந்தை பெற்றவங்க தாய் வேற தகப்பன் வேற குழந்தை வேறன்னு தனித்தனியாக ஜாலியாக வாழ்கிறாங்க. இங்கே என்னென்னா ஒன்றா கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு. இன்னும் ஒரு காட்சியில் என் ஐடியாவை எங்கே பிரயோகப்படுத்துகிறேனோ அங்கே ஒரு கூட்டம் அழுதே ஆகணும். ஏத்த பணங்கிற, இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள். இப்படி படம் முழுவதும் எம்.ஆர். ராதாவின் அதிரடி வசனங்களை அவரின் நடிப்புடனே ரசிக்கலாம். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து எம்.ஜி.ஆருடன் நடிக்கும் சந்தர்ப்பம் எம்.ஆர். ராதாவிற்கு உருவானது. திட்டமிட்டு குறுகிய காலத்திற்குள் திரைப்படங்களை தயாரித்து வெளியிடுபவர் தயாரிப்பாளர் சின்னப்பா தேவர். எம்.ஜி.ஆரை போட்டு தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தை அவர் ஆரம்பித்த போது அவரை சென்று சந்தித்தார் எம்.ஆர். ராதா. எம்.ஜி.ஆரையும் அவரையும் ஒன்றாக போட்டு படம் எடுக்க தேவர் முதலில் தயங்கினார். இருவரும் ஒழுங்காக சொன்னபடி படப்பிடிப்பிற்கு வருவார்களா, ஒத்துழைப்பார்களா என்ற பயம் அவருக்கு. ஆனால் தன் வரை எந்த பிரச்சனையும் வராது என்று எம்.ஆர். ராதா கொடுத்த உறுதியின் பேரில் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் வில்லனாக எம்.ஆர். ராதா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனாலும் தேவர் பயந்தது போலவே சில வருடங்கள் கழித்து நடந்தது. தாய் சொல்லே தட்டாதேயில் எம்.ஆர். ராதா பாங்கர் பாண்டித்துரையாக அசத்தலாக நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் அவருடைய இரு குரல் வசனங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. திரைப்படமும் பெரும் வெற்றி கண்டது. பாக பிரிவினையின் வெற்றியை தொடர்ந்து
ரத்தினபுரி இளவரசி, கைராசி, ஆடவந்த தெய்வம், கவலையில்லாத மனிதன் ஆகிய திரைப்படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு எம்.ஆர். ராதாவுக்கு கிட்டியது. அவற்றில் கைராசி தவிர்த்த ஏனைய திரைப்படங்கள் வெற்றியை பெறவில்லை. ஆனாலும் எம்.ஆர். ராதாவின் நடிப்பு ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. தாய் சொல்லை தட்டாதேயின் வெற்றி அவரை உச்சத்திற்கே கொண்டு போனது. அதன் பின்னர் நட்சத்திர நடிகர்களான எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி, எஸ்.எஸ்.ஆர். என்று எல்லோருடைய படங்களிலும் எம்.ஆர். ராதா இடம்பெறத் தொடங்கினார். அதே சமயம் சிறிய நடிகர்களின் திரைப்படங்களான மணியோசை, கண்ணாடி மாளிகை, தென்றல் வீசும் போன்ற திரைப்படங்களிலும் அவர் நடித்து கொண்டே வந்தார். 1962ஆம் ஆண்டு எம்.ஆர். ராதாவின் நட்சத்திர அந்தஸ்து உச்சத்தை தொட்டது. எம்.ஆர். ராதா இல்லாத படம் சாதா என்று பத்திரிகைகள் எழுதின. எம்.ஜி.ஆர்., சிவாஜி திரைப்படம் என்றாலும் அந்த படங்களின் வெற்றிக்கு எம்.ஆர். ராதா அவசியம் என்பது உறுதியானது. எம்.ஆர். ராதாவை திரைப்படத்தில் போட்டால் அவரே வில்லன் வேடத்தையும் தந்தை வேடத்தையும் நகைச்சுவை வேடத்தையும் செய்து விடுவார் என்பது தயாரிப்பாளர்களுக்கு புரிந்துவிட்டது. இதனால் அவர் 3-in-1 நடிகராக கணிக்கப்பட்டார். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் சின்னப்பா தேவர். எம்.ஜி.ஆரை வைத்து இவர் வரிசையாக உருவாக்கிய தாயை காத்த தனியன், குடும்பத் தலைவன், வேட்டைக்காரன், தர்மம் தலை காக்கும், நீதிக்கு பின் பாசம், தொழிலாளி ஆகிய எல்லா திரைப்படங்களிலும் எம்.ஆர். ராதாவையே நடிக்க வைத்தார். அதே சமயம் ராமண்ணாவும் தன்னுடைய படங்களான பாசம், பெரிய இடத்து பெண் ஆகிய திரைப்படங்களில் எம்.ஆர். ராதாவிற்கு வலுவான கதாபாத்திரத்தை வழங்கினார். இதே காலகட்டத்தில் சிவாஜியுடன் ஆலயமணி, பாவ மன்னிப்பு, வளர்ப்பிறை, பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா, பார் மகளே பார், சாந்தி, புதிய பறவை என்று பல திரைப்படங்களிலும் மற்றும் சாரதா, முத்தும் மண்டபம், விளக்கேற்றியவன், ஆனந்தி, சித்தி, இதயத்தில் நீ, உல்லாச பயணம் என்று ஏராளமான திரைப்படங்கள் எம்.ஆர். ராதாவின் நடிப்பில் வெளிவந்த வண்ணம் இருந்தன. திரைப்படங்களில் நடிப்பதற்கு எம்.ஆர். ராதா 30,000 ரூபாய் மட்டுமே வாங்கினார். எவர் கதாநாயகனாக நடித்தாலும் எம்.ஆர். ராதாவின் ரேட் இதுதான். இதனால் பட உலகில் இவருக்கு 30,000 ரூபாய் நடிகர் என்ற பெயரும் சேர்ந்து வந்துவிட்டது. எம்.ஆர். ராதாவின் நிரந்தர மேக்கப் மேன் கஜபதி. இதனை எம்.ஆர். ராதாவிடம் சொல்லவே எம்.ஜி.ஆர். சிவாஜி படம் என்றால் 1,00,000, ஏனையவர் படம் என்றால் 30,000 என்று வைத்துக்கொண்டார் எம்.ஆர். ராதா. ராதாவின் அசுர வளர்ச்சி அன்றைய குணச்சித்திர நடிகர்களான ரங்காராவ், பாலையா, சுப்பையா போன்றவர்களையும் ஓரளவு பாதிக்கவே செய்தது. சிவாஜி நடித்த சில படங்களில் இவர்கள் எல்லோரும் இருப்பார்கள், எம்.ஆர். ராதாவும் இருப்பார். ஆனால் தன் நடிப்பால் ரசிகர்களை தன் பக்கம் திருப்பி விடுவார் எம்.ஆர். ராதா அவர்கள். அன்று பிரபலமாக இருந்த சோலைமலை, ஆரூர் தாஸ், துறையூர் மூர்த்தி, சக்தி கிருஷ்ணசாமி, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஜாவர் சீதாராமன் போன்றவர்கள் எம்.ஆர். ராதாவின் நடிப்பாற்றலுக்கு ஏற்ப வசனங்களை எழுதினார்கள். எம்.ஆர். ராதாவும் சில இடங்களில் தன் சொந்த வசனங்களை பேசிவிடுவார். இயக்குநர்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். பிரபல பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் கதாநாயகனாக நடித்த 2 பக்தி படங்கள் பட்டினத்தார், அருணகிரிநாதர். இந்த 2 படங்களிலும் எம்.ஆர். ராதாவே வில்லனாக நடித்து படத்திலும் கலகலப்பை கொண்டு வந்தார். பாவ மன்னிப்பு, பெரிய இடத்து பெண் இரண்டிலும் பக்தனாக காட்டிக்கொள்ளும் வில்லன் வேடம். பாவ மன்னிப்பில் தன் மகன் என்று தெரியாமல் அவன் முகத்தின் மீது நச்சுத்திரவத்தை வீசிவிடுவார். இறுதி காட்சியில் தானே நெருப்பில் சிக்கி அதே மகனால் காப்பாற்றப்படும் காட்சியில் அவரது நடிப்பு மிகவும் அபாரமாக இருந்தது. அதே போல பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் முதல் பாதியில் வில்லனாகவும் மீதி பாதியில் மகனின் வாழ்வை எண்ணி கலங்கும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் பாராட்டும்படி நடித்திருந்தார். பலே பாண்டியா திரைப்படத்தில் 3 சிவாஜி, 2 எம்.ஆர். ராதா. வில்லனாகவும் நல்லவராகவும் 2 வேடங்களில் நடித்து கலக்கி இருந்தார் எம்.ஆர். ராதா அவர்கள். எம்.ஆர். ராதாவும் எம்.ஜி.ஆரும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என விரும்பியவர்களில் அண்ணாவும் ஒருவர். அவருடைய கதை வசனத்தில் உருவான நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்தனர். அத்துடன் கொடுத்து வைத்தவன், பரிசு ஆகிய திரைப்படங்களிலும் இருவரும் நடித்தனர். பாசம் திரைப்படத்தில் மகனிடமே துப்பாக்கியை கொடுத்து
அண்ணனை கொல்லும்படி சதித்திட்டம் தீட்டுவார் எம்.ஆர். ராதா. ஆனால் மகனோ தவறுதலாக தாயையே கொன்று விடுவான். பின்னர் அதிர்ச்சியில் தானும் இறந்து விடுவான். வித்தியாசமான கதையம்சத்தை கொண்ட இந்த திரைப்படத்தில் வில்லனாக தந்தையின் வேடமேற்று நடித்திருந்தார் எம்.ஆர். ராதா. இந்த திரைப்படம் வெற்றி பெறாத போதிலும் எம்.ஆர். ராதாவின் வில்லன் கதாபாத்திரம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருந்தது. வில்லனாக மட்டுமின்றி மாறுபட்ட வேடங்களிலும் சாதுவாகவும் தன்னால் நடிக்க முடியும் என்பதை எம்.ஆர். ராதா சில படங்களில் நிரூபித்து உள்ளார். உலகம் சிரிக்கின்றது, காத்திருந்த கண்கள், எங்க வீட்டு பெண், தர்மம் தலைக்காக்கும் போன்ற திரைப்படங்களில் வில்லன் அல்லாத எம்.ஆர். ராதாவை காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் ரசிகர்களும் தயாரிப்பாளர்களும் பெரும்பாலான திரைப்படங்களில் எம்.ஆர். ராதாவை வில்லனாகவே பார்க்க விரும்பினார்கள். வில்லன் கதாபாத்திரம் என்ற போதிலும் திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில் எம்.ஆர். ராதா நடித்தது குறைவு. ஆனால் கொடுமையான மூர்க்கமான வில்லனாக தன் கதாபாத்திரத்தை திரைப்படங்களிலே வெளிப்படுத்தி இருப்பார். ஆனந்த ஜோதி, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், பார் மகளே பார், மாடப்புறா போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை நடிப்பை மட்டுமே வழங்கியிருந்தார். இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இவர் நடித்த புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தாரில் இவர் நடித்த சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, குமுதத்தில் இவர் நடித்த மாமா 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 ஆகிய பாடல் காட்சிகளில் இவரின் நடிப்பு மிகவும் பிரசித்தம். 1939 ஆண்டுகளில் 1959 ஆண்டு முதல் 1965 ஆண்டு திரையுலகிலும் மேடை நாடகங்களிலும் எம்.ஆர். ராதா கொடிகட்டி பறந்தார். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்து திரையுலகமே ஆடி போனது. 1967 ஆண்டு ஜனவரி 12 தேதி எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தன்னையும் சுட்டு கொண்டுள்ளதாக செய்தி பரவியது. ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பு மற்றும் அதிர்ச்சி. சிறு வயது முதல் நாடக கம்பெனியில் ஒன்றாக இருந்தவர்கள், பல திரைப்படங்களில் ஒன்றாக நடித்தவர்கள், இவர்களுக்குள் மோதலா என்று ரசிகர்கள் கவலைப்பட்டார்கள். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்தது. ஆனாலும் துப்பாக்கிச் சூட்டிற்கான உண்மை காரணத்தை எம்ஜிஆரோ எம்.ஆர். ராதாவோ இறுதி வரையிலும் வெளியிடவே இல்லை. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை எம்ஜிஆரும் எம்.ஆர். ராதாவும் இரண்டு பெர்சனாலிட்டிகள், சுயநிலை கொள்கை உடையவர்கள். இவ்விருவரின் தனிநபர் கருத்துக்களும் கொள்கைகளும் வேறுபட்டவை, பல சமயங்களில் இணைந்து போக முடியாதவை. தொழிலுக்காகவும் படத்தின் வெற்றிக்காகவுமே இவர்களுடைய கூட்டணி திரைப்படங்களில் தொடர்ந்தது. திரை உலகில் தன் நட்சத்திர அந்தஸ்தை பேணவும் பிரயோகிக்கவும் எம்ஜிஆர் சில வழிமுறைகளை கையாள்வது வழக்கம். அத்தகைய சில நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக எம்.ஆர். ராதா விளங்கினார். நடிகர்களுடைய நட்சத்திர ஆதிக்கத்தை, ரசிகர்கள் அவர்கள் மீது காட்டும் மோகத்தை அவர் வெறுக்கவே செய்தார். காசு கொடுத்து படத்தை பாருங்க, ரசிங்க, ஆனால் நடிகன் பின்னாலேயே போகாதீங்க, அவன் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, 6 வருஷத்துக்கு முந்தி அவனும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலைஞ்சவன் தான் என்று நட்சத்திர மோகத்தை கிண்டல் பண்ணுவார் எம்.ஆர். ராதா. இது போன்ற அபிப்பிராயங்களுடன் தான் அவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி ஆகிய நட்சத்திர நடிகர்களுடன் நடித்து வந்தார். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தை தொடர்ந்து தேவர் இரண்டாவதாக எம்ஜிஆரையும் எம்.ஆர். ராதாவையும் போட்டு தயாரித்த திரைப்படம் தாயை காத்த தனையன். இதில் எம்.ஆர். ராதாவுடன் அவருடைய மகன் வாசுவும் நகைச்சுவை வேடத்தில் நடித்திருந்தார். திரைப்பட விமர்சனங்களில் தந்தையையும் மகனையும் பாராட்டி எழுதியிருந்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆரின் எந்த திரைப்படத்திலும் வாசுவை காண முடியவில்லை. எம்.ஆர். ராதா மட்டும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார். இவர்கள் இருவரையும் வைத்து தேவர் எடுத்த தொழிலாளி படப்பிடிப்பின் போதுதான் தேவர் முன்னர் பயந்தது போல தகராறு வந்தது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் பேசும் ஒரு வசனத்தில் நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல் வந்தது. நட்சத்திரம் என்பதற்கு பதில் உதயசூரியன் என்ற சொல்லை பயன்படுத்த எம்ஜிஆர் விரும்பினார். இது திமுகவின் சின்னம். இந்த சொல்லை தான் நடிக்கும் காட்சியில் பயன்படுத்தாதே என்று ஆட்சேபனை கிளப்பினார் எம்.ஆர். ராதா.
இது தொடர்பாக திரைப்படப்பிடிப்பில் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் எம்ஆர் ராதா சில அநாகரிக வார்த்தைகளை எம்ஜிஆர் தொடர்பாக பயன்படுத்திவிட்டார். முன்பு பாய்ஸ் நாடக கம்பெனியில் நடந்த சில விஷயங்களை பற்றி எம்ஆர் ராதா தரைக்குறைவாக சொல்ல படப்பிடிப்பு தலைமை ஸ்தம்பித்து போய்விட்டது. பின்னர் தேவர் தலையிட்டு நிலைமையை சுமூகமாக்கி படப்பிடிப்பை முடித்து வைத்தார். அவ்வளவுதான். அதன் பின் தேவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த கன்னித்தாய், தனிப்பிறவி, தாய்க்கு தலைமகன் ஆகிய திரைப்படங்களில் எம்ஆர் ராதா இல்லை, இருவரையும் சேர்த்து நடிக்க வைப்பது வம்பு என்று தேவர் நினைத்தது. இப்படி நேர்ந்ததா அல்லது எம்ஜிஆரின் விருப்பத்தில் நேர்ந்ததா என்பது புதிர்தான். ஏற்கனவே ஒப்பந்தமான எம்ஜிஆரின் தாழம்பூ, சந்திரோதயம் ஆகிய திரைப்படங்களில் எம்ஆர் ராதா முக்கிய வேடங்களில் நடித்தார். இந்த நிலையில் பெற்றால்தான் பிள்ளையார் திரைப்படம் உருவானது. சிவா என்பவரின் கணவர், சுசீலா என்பவரின் கணவர் வாசு இவர்களுக்கு உதவுவதற்காக எம்ஆர் ராதா 1 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய திரைப்படம் பெற்றால்தான் பிள்ளையா. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக வாசுவின் பெயர் இடம்பெற்றது. எம்ஜிஆர் நடிக்கும் படம் என்றால் அது உடனடியாக வெளிவராது, சற்று இழுக்கப்பட்டுத்தான் வரும். அந்த வகையில் படம் வெளிவந்து வெற்றி பெற்றது. ஆனாலும் படம் இழுப்பட்டதில் எம்ஆர் ராதாவிற்கு சற்று மன வருத்தம். அது மட்டுமின்றி எம்ஜிஆரின் புதிய திரைப்படங்களில் எம்ஆர் ராதாவிற்கு வாய்ப்பு கிடைப்பது நின்றுவிட்டது. துப்பாக்கிச்சூடு நடந்த காலகட்டத்தில் எம்ஆர் ராதாவிற்கு 7 லட்சம் ரூபாய் வரை கடன் இருந்துள்ளது. அவருக்கு வயது 59. எம்ஜிஆருடைய திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பும் இல்லை. நாடகங்களை மட்டும் நம்பி காலம் தள்ளவும் முடியாது. இவற்றின் பின்னணியில்தான் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் பிழைத்து கொண்டார்கள். எம்ஆர் ராதாவிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியின் எம்எல்ஏவாக சட்டசபைக்கு சென்று திமுகவின் முக்கிய பிரமுகராகி திரை உலகிலும் முடிசூடா மன்னரானார். தனிப்பட்ட வாழ்விலும் நாடகங்களிலும் சினிமாவிலும் பகுத்தறிவு வாதம் செய்த எம்ஆர் ராதா தனக்கே வில்லனானார். ராமச்சந்திரன் என்ற பெயருக்கும் எம்ஆர் ராதாவிற்கும் ஏனோ ராசியே இல்லை. முன்னர் ராமாயணத்தை கிண்டலடித்து ராமச்சந்திர மூர்த்தியை நையாண்டி செய்து நாடகமும் நடித்தார். பின்னர் நல்ல இடத்து சம்பந்தத்தில் டி.கே. ராமச்சந்திரன் நடிக்கவிருந்த வேடத்தை கேட்டு வாங்கி நடித்தார். இறுதியில் எம்.ஜி. ராமச்சந்திரனை சுட்டுவிட்டு சில காலம் ராமரை போல அஞ்ஞான வாசம் பெற்றார். சுபாவத்தில் எதிர்ப்புகளுக்கும் முகம் கொடுக்கும் துணிவு, அதிரடியாக பேசும் தன்மை, அலட்சிய மனோபாவம், முரட்டுத்தனம் என்பன இருந்தபோதிலும் எம்ஆர் ராதா தயாள குணமுள்ளவராகவே திகழ்ந்தார். இவரால் உதவியடைந்த கலைஞர்கள் பலர், நலிவடைந்த கலைஞர்கள் பலருக்கு விளம்பரம் இன்றி உதவி உள்ளார். அது மட்டுமின்றி ஆடம்பரமற்ற எளிய வாழ்க்கையையே மேற்கொண்டார். விலை உயர்ந்த இம்பாலா காரை வாங்கி அதனை தனது தோட்டத்திற்கு வைக்கோல் ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தினார். சொன்ன நேரத்திற்கு திரைப்பட படப்பிடிப்பிற்கு வருவது, எவருடனும் நடிக்க தயாராக இருப்பது, வசனங்களை சொன்னவுடன் தனது ஸ்டைலில் அதனை பேசி நடிப்பது, இவை எல்லாமே எம்ஆர் ராதாவின் சிறப்பம்சம். தமிழ் திரை உலகில் திறந்த புத்தகமாக திகழ்ந்தவர்கள் இருவர்கள்தான். ஒருவர் கவிஞர் கண்ணதாசன், மற்றும் ஒருவர் நடிகவேல் எம்ஆர் ராதா. இவர்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் நடந்த நல்லது கெட்டது எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்லி உள்ளார்கள். அதிலும் எம்ஆர் ராதா ஒரு படி மேலேயே போய் தான் பல பெண்களை மணந்தது, பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தது, மது அருந்தியது, புகைத்தது மட்டும் அன்றி பாய்ஸ் நாடக கம்பெனி காலத்தில் தான் ஆண் மோகம் கொண்டிருந்ததையும் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். ஒருவனுடைய பெருமை மட்டும் உலகத்திற்கு தெரிந்தால் போதாது, அவனுடைய பலவீனங்களும் தெரிய வேண்டும் என்று நினைப்பவன் நான். இல்லை என்றால் பொதுமக்களை ஏமாற்றுவதாக தானே அர்த்தம் என்பது எம்ஆர் ராவின் அபிப்பிராயம். எம்ஆர் ராதாவிற்கு ஏற்பட்ட முதல் காதல் பிரேமா என்பவர் மீதுதான். ஆனால் சில காலத்திற்கு உள்ளாகவே பிரேமா நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார்.
அவரின் நினைவாக கோவையில் ஒரு நினைவு சின்னத்தையும் எழுப்பினார் எம்.ஆர். ராதா. அதன் பின்னர் சரஸ்வதி என்பவரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் எம்.ஆர்.ஆர். வாசு. அதன் பின் சரஸ்வதியின் தங்கை தனத்தை மணந்தார் எம்.ஆர். ராதா. இவர்களுக்கு ராதாரவி உட்பட 5 பிள்ளைகள். இவர்களுள் ஒருவரான எம்.ஆர்.ஆர். ரகு நடிகர் வி.கே. ராமசாமியின் வளர்ப்பு மகன் ஆவார். இவர்களை தவிர இலங்கையைச் சேர்ந்த கீதா என்பவரையும் மணந்தார் ராதா. இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் ராதிகா, நிரோஷா உட்பட 4 வாரிசுகள் ஆவார்கள். இவர்களை தவிரவும் தன் தொடர்புகளை எம்.ஆர். ராதா வெளிப்படுத்தி உள்ளார். 1971ஆம் ஆண்டு மே மாதம் எம்.ஆர். ராதா சிறையில் இருந்து வெளிவந்தார். இந்த 5 ஆண்டுகால கட்டத்தினுள் பல மாற்றங்கள். எம்.ஆர். ராதாவின் நாடக மன்றத்தில் நடிகராகவும் வசனகர்த்தாகவும் இருந்து எம்.ஆர். ராதாவினால் கலைஞர் என்று பட்டம் சூட்டப்பட்ட கருணாநிதி தமிழகத்தின் முதல்வராக வீற்றிருந்தார். எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு தப்பி பிழைத்த எம்.ஜி.ஆர். முன் எப்போதையும் விட தமிழ் திரை உலகில் சக்தி மிக்கவராகவும் திமுகவில் செல்வாக்கு மிக்கவராகவும் திகழ்ந்து கொண்டிருந்தார். எம்.ஆர். ராதா விடுதலை ஆனவுடன் மீண்டும் தனது இரத்த கண்ணீர் நாடகத்தை மேடையேற்றி நடிக்க தொடங்கினார். அது மட்டுமின்றி நான் தான் சுட்டேன், சுட்டான் சுட்டேன் என்ற பெயர்களில் 2 திரைப்படங்கள் வரப்போவதாகவும் அறிவித்தார். ஆனால் அவை திரைச்சுருளில் வரவில்லை. எம்.ஆர். ராதாவின் 4வது திரை உலக பிரவேசம் 1973ஆம் ஆண்டு அவருடைய 66வது வயதில் இடம்பெற்றது. கருணாநிதியின் மகன் மு.க. முத்து கதாநாயகனாக நடித்தார். சமையல்காரன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதியின் வசனத்தில் ஜெய்சங்கர் நடித்த வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திலும் வில்லனாக வந்தார். தொடர்ந்து ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி நடித்த டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலும் இவர்தான் வில்லன். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் உருவாக்கிய தசாவதாரம் புராண திரைப்படத்தில் இரண்யனாக நடித்திருந்தார் எம்.ஆர். ராதா. தொடர்ந்து பஞ்சாமிர்தம், வேலும் மயிலும் துணை, தர்மங்கள் சிரிக்கின்றன ஆகிய திரைப்படங்களிலும் நடித்திருந்தார். ஆனாலும் சிறையில் இருந்து திரும்பிய பிறகு சிவாஜியின் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு எம்.ஆர். ராதாவிற்கு ஏனோ கிடைக்கவில்லை. அவர் இறுதியாக கலந்து கொண்ட படப்பிடிப்பு பஞ்சபூதம் திரைப்படம் ஆகும். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் திரைப்படத்திலும் எம்.ஆர். ராதா நடித்திருக்கிறார். ரஜினியின் நான் போட்ட சவால் திரைப்படத்தில் எம்.ஆர். ராதாவும் அவர் மகன் வாசுவும் நடித்திருக்கிறார்கள். ஆனால் ரஜினியுடன் அவர் தோன்றும் காட்சி திரைப்படத்தில் இல்லை. படம் வெளியாவதற்கு முன்பே அவர் 1979ஆம் ஆண்டு மறைந்து விட்டதால் வாசுவை வைத்து திரைப்படத்தை முடித்து விட்டார்கள். இதிலும் அவர் வில்லனாகவே நடித்தார். காலம் முழுவதும் சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவருடைய கடைசி படம்தான் நான் போட்ட சவால் என்பதில் ஆச்சரியம் என்ன? எம்.ஆர். ராதா சிறை சென்ற பின்பும் அவருடைய நடிப்பு பாணியை ரசிகர்கள் வரவேற்கவே செய்தனர். இதன் காரணமாக அவரைப் போலவே நடித்த அவரின் மகன் எம்.ஆர்.ஆர். வாசுவிற்கும் பல திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. சிவாஜியுடன் நீதி, தியாகம், சொர்க்கம், பட்டிக்காடா பட்டினமா, மனிதனும் தெய்வமாகலாம் மற்றும் பந்தயம், சக்கரம், பூவா தலையா, புன்னகை, பணக்காரி, பிள்ளை என்று ஏராளமான திரைப்படங்களில் வாசு நடித்து எம்.ஆர். ராதாவின் வெற்றிடத்தை ஓரளவுக்கு நிரப்பினார். இவற்றில் பெரும்பாலான திரைப்படங்களில் எம்.ஆர். வாசுவும் வில்லனாகவே நடித்தார். அதிலும் கே. பாலச்சந்தரின் காவிய தலைவி திரைப்படத்தில் அருமையான வில்லன் மடத்தில் நடித்து பெண்களின் திட்டுக்களை வாழ்த்தாக பெற்றுக்கொண்டார். பிரபல இயக்குனர் கே. பாலச்சந்தரின் இயக்கத்தில் எம்.ஆர். ராதா நடித்ததே இல்லை. அந்த குறையை வாசு போக்கினார். கே. பாலச்சந்தரின் பூவா தலையா திரைப்படத்தில் நகைச்சுவை வேடம், கண்ணா நலமா, புன்னகை போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர வேடம் என்று வாசு நடித்திருந்தார். அதேபோல சிவாஜியின் உடைய பல வெற்றி திரைப்படங்களில் வாசுவிற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. இவையெல்லாம் எம்.ஆர். ராதாவின் நடிப்பிற்கு கிடைத்த வரவேற்பின் பிரதிபலிப்பே
என்றால் மிகையாகாது. ஜெய்சங்கர் நடித்த காலம் வெல்லும், சபாஷ் தம்பி, உனக்கும் எனக்கும், உங்கள் விருப்பம், பெண்ணை வாழவிடுங்கள், ரவிச்சந்திரன் நடித்த நாளும் தெரிந்தவன், பணக்கார பிள்ளை போன்ற திரைப்படங்களில் வாசுவின் வில்லன் நடிப்பை நாம் ரசிக்கலாம். எம்.ஆர். ராதா சிறைக்கு சென்ற பின் திரைப்படங்களில் நடிப்பதுடன் நின்று விடாது. அவரது இரத்த கண்ணீர் நாடகத்தையும் வாசு பல தடவைகள் மேடை ஏற்றி தந்தை நடித்த கதாநாயகன் வேடத்தை ஏற்று ரசிகர்களை கவர்ந்தார். பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த வாசு இளம் வயதிலேயே திடீரென காலமானார். அதே காலகட்டத்தில் கே. பாலச்சந்தரின் மன்மத லீலை திரைப்படத்தில் ராதா ரவி அறிமுகமானார். அதே சமயம் ராதா கீதா தம்பதிகளின் மகள் ராதிகா கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் பாரதி ராஜாவினால் அறிமுகமானார். 90ஆம் ஆண்டுகளில் இவர்கள் இருவரும் பல திரைப்படங்களில் நடித்து பெரும் புகழை பெற்றார்கள். அதிலும் ராதா ரவி எம்.ஆர். ராதாவை போல வாசுவை போல பிரபல வில்லன் நடிகராக திகழ்ந்தார். இவர் வில்லனாக நடித்த சின்னத்தம்பி, பணக்காரன், உயர்ந்த உள்ளம் என்பன இவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தன. தொடர்ந்து இப்போது வாசுவின் மகன் வாசு விக்ரம் திரைப்படங்களிலும் சின்ன திரைகளிலும் நடித்து வருகிறார். எம்.ஆர். ராதா வில்லனாக நடித்த பாகப்பிரிவினை, ஆலயமணி போன்ற திரைப்படங்களில் இந்தியில் உருவான போது அவரை போல நடிக்க அங்கே ஆள் இல்லாததால் இந்த நிலையில் இந்தியில் நிரந்தர வில்லனாக திகழ்ந்த நடிகர் பிரான் இந்த வேடங்களை ஏற்று சமாளித்து நடித்திருந்தார். வயதான காலத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கவே எம்.ஆர். ராதா விரும்பினார். தொழில் இல்லாமல் வீட்டில் முடங்கியிருக்க அவர் விரும்பவில்லை. இதனால் இரத்த கண்ணீர் நாடகத்தை பல இடங்களை மேடை ஏற்றினார். திருச்சியில் இந்த நாடகத்தை மேடை ஏற்ற சென்றிருந்த போது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த ராதா இந்த உலகத்தில் இருந்து நிரந்தர ஓய்வை பெற்றுக்கொண்டார். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஈவேராவின் 100ஆண்டு பிறந்த தினத்தன்று அவர் மறைந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகவேல் எம்.ஆர். ராதா நடிக்கத் தொடங்கி 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன. அவர் மறைந்து 33 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. ஆனாலும் 100 ஆண்டுகள் ஆகியும் அவரின் நடிப்பு பாணியை ரசிகர்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் என்பதற்கு ராதா, ரவி, விக்ரம், வாசு போன்றவர்களின் நடிப்பே சாட்சி. அந்த வகையில் 100 ஆண்டை கடந்து தொடர்ந்து தமிழ் திரை உலகிலும் நாடக உலகிலும் நடித்து வரும் ஒரே பரம்பரை எம்.ஆர். ராதாவின் பரம்பரைதான். தமிழ் திரை உலகில் எம்.ஆர். ராதாவின் ஆளுமை 100 ஆண்டுகளை கடந்தாலும் நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.